Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. நீட் 2026 எக்ஸாமினேஷன் குழந்தைகள் எழுதிட்டீங்க. அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஆன்சர் கீ பேஸ் பண்ணி கோச்சிங் சென்டர் போயிருப்பீங்க. வேற ஏதாவது கோச்சிங் சென்டர் மூலமான ஆன்சர் கீ கிடைச்சிருக்கும். அதை பேஸ் பண்ணி என்ன மார்க் வரும் அப்படிங்கிற உத்தேசமாக தெரிஞ்சிருக்கும். அந்த மார்க் ஃபைனல் கிடையாதுங்க, அது மாறுபடும். என்டிஏ ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க, அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஓஎம்ஆர் ரெஸ்பான்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்கள் எதிர்பார்த்த மார்க்கோட கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பட் அதே நேரத்தில் நீங்கள் மார்க் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, அது ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு இந்த ஆன்சர் அப்படிங்கிறது அதுலேயும் மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த டென்டேட்டிவான ஒரு உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி என்ன கட் ஆஃப் நம்ம கிடைக்குமா கிடைக்காதான்னு எதிர்பார்ப்பு பெற்றோர்களுக்கு இருக்கும், குழந்தைகளுக்கு இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி சந்தேகங்களுக்கு உங்கள் கேள்விகளுக்கு எங்கள் பதில்கள் அப்படிங்கிற ப்ரோக்ராம் எவர்கிரீன் கைடன்ஸ் மூலமாக தினமும் இரவு 9 முதல் 10 மணி வரைக்கும், இரவு 9 முதல் 10 மணி வரைக்கும் உங்களுடைய டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது. அதில் என்ன மாதிரி ஸ்கீம் உங்களுக்கு தேவைன்னு சொன்னீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு கைடன்ஸ் சப்போர்ட் கிடைக்கும். செப்பரேட் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், செப்பரேட் குரூப் இருக்கும். இதுக்கு தெளிவான டீட்டெயில்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கைடன்ஸ் வேணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இப்போது நம்ம எம்பிபிஎஸ் படிக்க நினைக்கிறோம், குழந்தைகள் படிக்க நினைக்கிறாங்க, அது தவறு கிடையாது. பட் இந்தியாவிலே எம்பிபிஎஸ்னுடைய பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியா நம்ம மார்க் வந்ததுக்கப்புறம் பாசிபிலிட்டி வேற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாமினேஷன் எழுதியிருக்காங்க, எவ்வளோ மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 819 கல்லூரிகள் இருக்குங்க. அது இன்க்ளூடிங் டீம்டு யூனிவர்சிட்டி, எய்ம்ஸ், ஜிப்மர், கவர்மெண்ட் காலேஜஸ், பிரைவேட் காலேஜஸ் ஆல் ஓவர் இந்தியா. அது டிசம்பரில் லாஸ்ட் அப்டேட் பண்ணாங்க. சீட்ஸ் இன்க்ரீஸோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 819 கல்லூரிகளில் 1,29,026 இடங்கள் தான் இருக்கு. தமிழ்நாட்டில் 78 மெடிக்கல் காலேஜ் இருக்கு. 78ங்கிறது இன்க்ளூடிங் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஒரு 13 கல்லூரிகளுக்கு மேலே இருக்குங்க. அப்போ டீம்டு யூனிவர்சிட்டி, மதுரை எய்ம்ஸ் இதெல்லாம் சேர்த்து தான் 78 காலேஜஸ். கவர்மெண்ட் காலேஜஸ் 36+1 37 காலேஜஸ். அப்போ பாதி அளவுக்கு தான் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. அப்போ இதில் டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கு, பிரைவேட் காலேஜஸ் இருக்கு, அதில் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டல் சீட்ஸ் தமிழ்நாட்டில் 13,280 எஸ் ஆன் டிசம்பர் 2025 13,250 இடங்கள் இருக்குங்க. நீங்கள் பாருங்க, 22,80,000 பேர் எழுதுறாங்க. ஒரு 80,000 பேர் ஆப்ஷன் வச்சுட்டாலும் கூட 22 லட்சம் 1,29,000 எவ்வளோ பேர் பாருங்க. ஸோ 18 பேரில் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். நம்ம பணம் கட்டுறதுக்கு ரெடியாக இருந்தாலும் கூட 17 பேருக்கு கிடைக்காது அப்படிங்கிறதான் உண்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ நீட் எக்ஸாமினேஷன் எல்லாம் எழுதினவங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்குமானா கிடைக்காது. அதே மாதிரி குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம அனலைசிஸ் பண்ணணும். ஸோ குவாலிஃபை அப்படிங்கிறது ஒரு 12 லட்சம் வரைக்கும் நம்ம குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்குங்க. 12 லட்சம் 13 லட்சம் குவாலிஃபை ஆகும். அப்படி பார்த்தாலும் கூட 10 பேருக்கு ஒருத்தருக்கு தான் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அது நம்ம ஃபீஸ் கட்டுறக்கு ரெடி 25 லட்சம் கிடைக்கும், அந்த கேட்டகரியெல்லாம் சேர்த்தாலும் கூட நமக்கு 10 பேர் ஒருத்தருக்கு தான் கிடைக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1,30,000 பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் அப்போ 10 பேர் ஒருத்தருக்கு தான் கிடைக்குது. இதில் குவாலிஃபை ஆகுறாங்க. குவாலிஃபை ஆகும்போது பார்த்தீங்கன்னா 80,000 பேர் பக்கமாக குவாலிஃபை ஆகுறாங்க. அப்ராக்சிமேட்டாக 80,000 சொல்கிறேன். ஸோ 80,000 பேரில் எத்தனை பேருக்கு ஒருத்தர் கிடைக்கும் பாருங்க, 5 பேருக்கு ஒருத்தர் தான் கிடைக்கும். பட் அதுவும் இன்க்ளூடிங் டீம்டு யூனிவர்சிட்டி. அப்போ கவர்மெண்ட் காலேஜஸ்னு போகும்போது எவ்வளோ பேருக்கு ஒருத்தர் கிடைக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு போகும்போது எவ்வளோ, கவர்மெண்ட் காலேஜஸ் பாருங்க 4,000 சீட் இருக்கு, 80,000 பேர் குவாலிஃபை ஆவாங்க. ஸோ 80,000 பேர் குவாலிஃபை ஆகிறாங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா 20 பேருக்கு ஒருத்தருக்கு தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் குவாலிஃபை ஆகிறதுல கூட 20 பேருக்கு ஒருத்தருக்கு தான் கிடைக்கும், 19 பேருக்கு கிடைக்காது அப்படிங்கிறத உண்மை. இது எதனால? நீங்க நல்ல மார்க் வாங்கியிருப்பீங்க, இல்லைன்னு சொல்லலை, உங்களுடைய எஃபர்ட் பெட்டரா இருக்கும். பட் இடங்கள் கம்மியா இருக்கு. காம்படிட்டிவ் ஃபீல்டு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். எப்படி சிவில் சர்வீஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி காம்படிட்டிவ் கவர்மெண்ட் ஜாபுக்கு எப்படி நீங்க டாப் லெவல் ஜாபுக்கு எப்படி காம்படிஷன் இருக்கும், அதே மாதிரி இந்த மெடிக்கல் அட்மிஷன் அப்படிங்கிறது ஒரு காம்படிட்டிவ் ஃபீல்டு. ஸோ மெடிக்கல் ஸ்டடிஸ் எல்லாருமே நம்ம படிக்க நினைக்கிறாங்க. பட் அதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இடங்கள் குறைவா இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம். அப்போ என்ன பண்ணணும், நமக்கு ஜஸ்ட் தான் மார்க் கம்மியாக வருது, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டடீஸை தொடரலாமா, இல்லை ப்ரைவேட் காலேஜஸில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா, இல்லை அப்ராட் போகலாமா? ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்குங்க. எந்த சந்தேகமாக இருந்தாலும் இரவு 9 முதல் 10 மணி வரைக்கும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் கிடைக்கும், ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸும் கிடைக்கும். தேவைப்பட்டவங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஸோ இங்கே வீடியோஸ் எல்லாம் நிறைய பதிவு பண்ணிட்டு இருப்போம். லாஸ்ட் 6 இயர்ஸான இந்த ப்ராசஸில் இருக்கும். என்னோட டாக்டர் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க. அதனால கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம எடுத்து அதன் மூலமாக அனலைசிஸ் பண்ணுறோம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.